எவன் ஒருவன் விந்தியத்தை கடப்பதற்கு கஷ்டம் என்று நினைக்கின்றானோ, சாதாரணமாக நம்மளும் நினைப்போம், ஆனால் அதையும் தாண்டி வந்தவர் அகஸ்தியர். அந்த அகஸ்தியர் விந்தியத்தையும் தாண்டி வந்திருக்கார். அப்படின்னா விந்தியம்ங்கிறது ரொம்ப உயரமான மலை, அதை கடப்பது கஷ்டம்னா எப்படி ஷரீரத்தை விட்டு பிரியக்கூடிய ஜீவாத்மாவுக்கு 101வது நாடியான சுஷும்னா நாடி வழியா போறது கஷ்டமோ, 100 நாடிகளுக்குள்ள போறது சுலபம், 100 நாடிகளுக்குள்ள போயிட்டா புனரப்பி ஜனனம். எந்த நாடியான 101வது நாடி சுஷும்னா நாடி வழியா போனால்தான் மோட்சம். சுஷும்னா நாடி வழியாக ஒரு ஜீவாத்மாவை, பெருமாளிடத்தில் சரணாகதி செய்த ஜீவாத்மாவை எவன் ஒருவன் விந்தியம் போல் இருக்கக்கூடிய தடைகளையும் தாண்டி போக வைப்பவனோ அவனுக்கு விந்தியவீதி பிளவங்கமன் என்று பெயர். பகவானுடைய ஸ்வரூப ரூப குண வைபவங்களை மனதில் நினைத்து நினைத்து ஆனந்தப்படுவதும் அதையே சிந்தித்து கொண்டிருப்பதும் ஒரு விதமான தபம்தான். ஏன்னா தபஹா ஆலோசனே தாது, அப்படின்னா ஆலோசனம் பண்றதுதான் தபஸுக்கு இருக்கக்கூடிய ரூட் வேர்ட். அப்பேற்பட்ட எவன் ஒருவன் தான் தன் அந்தர்யாமியையே நினைத்து கொண்டு ஜெகன் நிர்மாண சங்கல்பகா, அவரை நினைத்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார், உலகத்தை எப்படி படைப்பது, காப்பது, அழிப்பது எல்லாம் சங்கல்ப சக்தியால் நினைச்சுட்டு இருக்கார். அப்பேற்பட்ட சூரிய நாராயணனுக்கு ஆதபி என்று பெயராம். எவன் ஒருவன் பல பல ஆயிரக்கணக்கான கிரணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றானோ, காரணமாக இருக்கக்கூடியவனுக்கு மண்டலி என்று பெயர். எவன் ஒருவன் மிருத்யூன்னு சொன்னா பொதுவா டெத்துன்னு அர்த்தம் வச்சுக்காதீங்க. மிருத்யூன்னு சொன்னா எவன் ஒருவன் இந்த சரீரத்தை, அதில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை, அந்த ஜீவாத்மாவுக்கு சஞ்ஞானம் கிட்டவிடாமல் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு மிருத்யு தேவதையாக இருக்கின்றானோ அவனுக்கு மிருத்யுன்னு பேரு. மிருத்யுங்கிறது பிரகிருதி வாச்சி. பிரகிருதி புருஷன்னு சொல்லும்போது இந்த இகலோகத்துல பார்க்கக்கூடிய அச்சேதன பதார்த்தத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய பிரகிருதி தான் மிருத்யுவாச்சி, அதுதான் மிருத்யு. மிருத்யு ஷரீரகா இத்தியர்த்தா, இந்த ஷரீரம் என்பதுதான் மிருத்யு. எவன் ஒருவன் இந்த ஷரீரமான மிருத்யுவை போக்குபவனோ, அப்படின்னா மோட்சத்தை கொடுப்பவனோ அவனுக்கு மிருத்யு என்று பெயர். மஞ்சமசேல் இருக்கக்கூடியவர் பிங்கலின்னு பேரு. இன்னொன்னும் பிங்கள நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி. எந்த நாடி வழியாக சூரிய கிரணங்கள் பட்டு இந்த ஜீவாத்மா அந்த இருக்கும் இடத்திலிருந்து உடம்பு ஒரு புத்துணர்ச்சி பெற்று மிளிர்கின்றதோ, எவனுடைய கருணையால் ஷரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் காலத்தில் மறுபடியும் அத்தனையும் பிங்கள நாடியில் லயிச்சு சூரியனுடைய கிரணங்களுக்கோ அனுகிரகத்துக்கோ எதிர்பார்த்துருக்கோ அதற்கு பிங்களன்னு பேர்.